காதல் சொன்னேன் நானும் காதல் சொன்னேன். எல்லாரும் நிறைய ரீல் போடுறீங்க, லைக் போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா ஒருத்தங்க கூட கதையை சொல்ல மாட்டீங்களேடா. யாரு சொல்றது? நான் தான் சொல்ல போறேன். இந்த காதல் வந்து ஒரு போர்ல மலர்ந்த காதல் தான். எல்லாரும் லவ் பண்ணும்போது லெட்டர் கொடுப்பாங்க. ஆனா இவங்க லெட்டர் கொடுக்க போனனால லவ் வந்துருச்சு. சேகுவாரா அலைடா. அலைடா மார்ச் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோட மூவ்மெண்ட்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றவங்க, லெட்டர்ஸ் பாஸ் பண்றவங்க அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 1958 நவம்பர்ல வந்து சேகுவேராவோட கொரில்லா படைக்கிட்டு இந்த லெட்டர்ஸை போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து அலைடாவுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பதான் முத சேகுவேராவை நேருக்கு நேரா பாக்குறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த கொரில்லா படையில எனக்கு சேரணும்னு ஆசை, அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சேகுவேரா வந்து ஒருவேளை இவங்க ரைட் விங்ல இருக்க ஒரு மெம்பரா இருக்கலாம், ஸ்பையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு, இது அப்படிலாம் உன்னை சேர்த்துக்க முடியாதுமா, வேணா நீங்க நர்ஸா இரு அப்படின்னு சொல்லி அவங்களை சேர்த்துக்க மறுத்துறாரு. அங்க நர்ஸா இருக்காங்க. அப்படியே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொரில்லா படையில வந்து இவங்களை சேர்த்துக்கிறாங்க. சேகுவேராவும் அலைடாவும் சேர்ந்து நிறைய போர் எல்லாமே வந்து ஜெயிக்கிறாங்க. குறிப்பா வந்து சாண்டா கிளாரா பேட்டில்ல வந்து சேகுவேரா தலைமையிலான ட்ரூப் சண்டை போடுறாங்க. அப்போ வந்து இவங்க ஜெயிச்சிடறாங்க. இந்த அலைடா சேகுவேரா எல்லாரும் யாரை எதிர்த்து ரொம்ப போராடிட்டு இருந்தாங்களோ அந்த பட்டிஸ்டா கவர்மெண்ட் வந்து கியூபாவை விட்டு பயந்து ஓடிடுறாங்க. இப்போ வார் முடிஞ்சிருச்சு. சேகுவேரா அலைடா அவங்களோட ட்ரூப் எல்லாருமே வந்து கியூபாவோட கேபிட்டலான ஹவானாக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போற வழியில லாஸ் அரபோஸ்ல ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ சேகுவேரா அவரோட லவ் அலைடா கிட்ட சொல்லிடுறாரு. 1959ல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு 8 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க. அதுக்கப்புறமா 1967ல சேகுவேராவை கொன்னுறாங்க. காதல் இல்லாம எந்த ஒரு நல்ல புரட்சியும் வராது அப்படின்னு சொல்லி சேகுவேரா ஒரு லெட்டர்ல எழுதியிருக்காரு. அவர் எழுதின வேர்ட்ஸ் வந்து அவரோட லைஃபுக்கே ஒரு கோட்டா மாறிடுச்சு.